தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ வந்ததோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், வெட்டுக்குத்து, வீடுங்களில் பட்டப்பகல்லையே கொலை நடக்குது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க நல்ல வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனால் சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்ல. இந்த திமுக அரசாங்கம் ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு வேண்டியவங்க, மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையில் ஒரு 10 மாதத்துக்குள்ள 36 கொலை நடந்திருக்கு. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதத்துக்குள்ள 35 கொலை நடந்திருக்கு. சிவகங்கையில் 20 கொலை நடந்திருக்கு. தென்காசியில் 5 கொலை நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 47 கொலை நடந்திருக்கு. இது எல்லாமே 10 மாதத்துக்குள்ள நடந்திருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. ஒரு ஸ்கூல் வரைக்கும், அதாவது 10th 11th படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தில் நடத்துகிறவங்க யாரு? திமுக. அவங்களுடைய கண் அசைவு இல்லாமல் போதைப் பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை. அதனால இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.